நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க 2 பேரும் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரோம். அது உனக்கு ஒரு பேக் ரெடி பண்ணோம்ல, அவசரத்துல அர்ச்சனா அதை எடுத்துட்டு வர மறந்துட்டா. ஆமா ராதிகா, நானும் அதை மறந்துட்டேன். பதட்டத்துல நாங்க அப்படியே ஓடி வந்துட்டோம். பரவாயில்ல விடுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா வந்தனா, ஏன் பயப்படுற? எல்லா விஷயமும் தெரிஞ்ச அப்பா தான் இங்க இருக்காருல்ல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய பாத்துக்கிறது எப்படின்னு எல்லாத்தையும் படிச்சுட்டா. என்ன பாட்டி நீங்க? நீ வா சுகன்யா, நம்ம போயிட்டு வந்துடலாம். உங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். வாங்க வாங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்படிமா இருக்க வந்தனா? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. இந்தாங்க, இந்த ஸ்வீட்ஸ் எடுத்துக்கங்க. இதை எங்க சார்பா வச்சுக்கங்க. ரொம்ப நன்றி. என் வீட்டுக்காரும் பெரியவரும் வந்திருக்காங்க, வெளியே தான் நிக்கிறாங்க. அட, ஏன் அவங்களுக்கு இந்த சிரமம்? ஏமா ராதிகா, விஸ்வநாதன் வெளியே தானே இருக்கான்? ஆமா, வெளியில தான் சரி, சரி. இருக்காங்க. இந்தாங்க இந்தாங்க, உங்க பேத்திய பாருங்க. ஓ, இவ இப்ப தூங்குறதுக்கு தயாராயிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. ஓ, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எங்க சார்பா எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்துருங்க. நம்ம லக்ஷ்மி இதே மாதிரி தானே இருந்தா. பிறந்த உடனே இதே மாதிரி தான் இருந்தா. விஸ்வநாதன், நீங்க இப்போ தாத்தாவாயிட்டீங்க. அந்த சுகத்தையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா, நன்றிங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். உங்க எல்லாருக்கும் எங்களோட சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்க வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். இதே மாதிரி நீங்க எல்லாரும் குழந்தைக்கு பேர் வைக்கும் போதும் வரணும். கண்டிப்பா வருவோங்க. ஆமா, பேர் வைக்கிற விழா எப்போ? அது வந்து ஹோலி பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். பண்டிதர் ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் நான் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். குழந்தைய பாருங்க. இவ பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கால்ல. என்ன நானா? பெரியப்பா, குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம இருக்கணும். உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்திருக்கா. இந்தாம்மா. சரி விஸ்வநாதன், நாங்க கிளம்புறோம். சரி, நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்க, நாங்க போயிட்டு வரோம். வரோங்க. போயிட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் வந்தனா கூட இருக்கேன். சரிம்மா. இவங்க வந்த உடனேயே கிளம்பிட்டாங்களே. என்ன ராதிகா நீ? அவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்து குழந்தைய வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அக்கா, வந்தனாவுக்கு மாத்து துணி தேவைப்படும். நாம போலாமா? என்னங்க, நாங்க கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். டிஃபன் எல்லாம் கூட செஞ்சு எடுத்துட்டு வரணும். சரிம்மா, வந்துடுறேன். போயிட்டு வா. பாத்துக்கடா. வாங்க. அவ்வளவு சின்ன குழந்தை, அவளை தூக்குறதுக்கு கூட எனக்கு பயமா இருந்தது. கீழே விழுந்துருவாளும் நான் பயந்தே போயிட்டேன். குழந்தை பாக்குறதுக்கு யார் மாதிரி இருக்கு? இப்ப அத பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. சரி, நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன். முதல்ல நான் அம்மா கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். ஹலோ. ஹலோ அம்மா, வந்தனா எப்படி இருக்கா? அவ ரொம்ப நல்லா இருக்கா. நான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது அவசரத்துல நீங்க எல்லாரும் அவளோட பேக் எடுக்க மறந்துட்டீங்க. அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமாமா, இருந்த அவசரத்துல அதெல்லாம் கவனிக்கவே இல்ல. நீயும் மாப்பிளையும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தீங்க. அதுவே பெரிய விஷயம். அந்த கடவுள் தான் உங்களை நேரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்காகவும் சாப்பாடு அனுப்புறேன். நீங்க வீட்ல எதுவும் சமைக்க வேண்டாம்.
இல்ல வேண்டாம் அர்ச்சனா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நான் இங்க சமைக்க சொல்லிடுறேன். இல்ல வேண்டாம்மா, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்குல்ல. நீங்க வந்து நான் பாத்துக்கோங்க, நான் சமைச்சு அனுப்புறேன். அப்படியா? சரி, அனுப்பி விடு. என் பொண்ணு அர்ச்சனா இவ்ளோ பெரிய பொண்ணாயிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் அம்மா, நம்ம குட்டி தேவதை எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. தூங்கிட்டாளா? நாங்க கிளம்பும் போது நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி. ஆமாமா, வந்தனா கூட யார் இருக்கா? அது வந்து நான் தான் தங்க போறேன். சரிம்மா, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அர்ச்சனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க எத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க சமாளிச்சுக்கிறோம். சரிங்கம்மா, நான் வச்சிடுறேன். ஓஹோ, புது அத்தையோட கவனம் முழுக்க குழந்தை மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாம இருக்குமா? அதுவும் இல்லாம புது மாமா கூட அவளுக்கு ஏதாவது பண்ணணும். அதனால ஹாஸ்பிடலுக்கு போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. இத பாருங்க, எல்லாம் ரெடி. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? கும்பதா இருக்கா? இருந்தா என்ன? ஐயோ, அர்ச்சனா பாத்து. நீங்க இருக்கீங்களே, வர வர ரொம்ப மாறிட்டீங்க. எப்படி மாறிட்டேன்? வர வர குறும்பு அதிகமாயிடுச்சு. அட அர்ச்சனா, என்ன இது? இங்க வா. கார்த்திக் விடுங்க. முடியாது. இது பாருங்க, நீங்க ஹாஸ்பிடலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போணும். முதல்ல உங்களோட இந்த மீசையை தொடச்சிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. நீங்க வர வர ரொம்ப குறும்பு பண்றீங்க. அர்ச்சனா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் தங்கலாம்ல? எதுக்கு? ஏன்னா இப்ப அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உனக்கும் அவங்க நினைப்பா தானே இருக்கும். எப்பவும் உன் ஃப்ரெண்டை பத்தியும் அவரோட குழந்தைய பத்தி மட்டும் தான் நான் நினைப்பேன். அது உண்மைதாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தினமும் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். டைம் கிடைக்கும் போது போய் பார்த்துட்டு வரேன். ஆனா அங்க போய் தங்கறது அது பாசிபிள் இல்ல. ஏன்? கார்த்திக், உங்களுக்கு தினமும் சமைக்கணும்ல. நான் இல்லைன்னா நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இப்பெல்லாம் நான் காய்கறி கூட சூப்பரா வெட்டுறேன். அன்னைக்கு உங்க கூட சேர்ந்து சமைச்சாங்க. ஆஹா, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா தினமும் நீங்க சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகணும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யார் செய்வா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வரச்சுனா, ஒருவேளை மேனேஜ் பண்ண முடியலன்னா உன்னை வர சொல்லிடுறேன். இதுல என்ன இருக்கு? இப்போ எனக்கு அங்க போ வேண்டாங்க. நீங்க சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு போங்க. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ரைட்டா எடுத்து வை. எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நாம போய் அவங்கள பாத்துட்டு வந்தது நல்லதா போயிடுச்சுனா. குழந்தை ரொம்ப அழகா இருந்தால. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. அம்மா சாந்தி, இத இப்ப வந்துடுறேன். போலாமா சாந்தி? இல்லங்க, நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன். சாந்தி, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பொண்ணை நம்ம நல்லா வளர்த்தோம். அது மட்டும் இல்லாம அவ சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். அந்த மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணோட வருங்காலம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற. அது எனக்கு நல்லாவே புரியுது. இன்னைக்கு என்னோட ஆபீஸ் வேலையில எனக்கு கவனம் இல்லாம போயிடுச்சு. என்னங்க, நம்ம என்னதான் பண்றது? இதை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நேரடியாவே கேட்கறது நல்லது. ஆனா கேட்கவும் பயமா இருக்கு. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? என்னங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் சங்கரி அக்காவை இங்க வர சொல்லி அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இது அவங்களோட வேலை தானே. அவங்களே பையனை பத்தி நல்லா விசாரிக்கட்டும். நீ சொல்றதும் சரிதான் சாந்தி. சங்கரி அக்காவை இங்க வர சொல்லிடு. ஆ, இந்த வரனை பார்த்து கொடுத்தது அவங்க தானே? ஆமாங்க. இப்ப ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால காலையில விடிஞ்சதும் நான் ஃபோன் பண்ணிடுறேன். நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் சாப்பாடு சூடு பண்ணி வைக்கிறேன். ம்.
எங்கேயாவது வெளியே போறியா? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக அவங்க எல்லாரும் பிஸியாக இருப்பாங்கல்ல, அதான் அர்ச்சனா சமைச்சு கொடுத்தா. நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உடனே வந்துடுறேம்மா. எதுக்காக அர்ச்சனா கார்த்திகை இவ்ளோ லேட்டா அனுப்புறா? மாணிக்கத்துக்கிட்ட சொல்லியிருந்தா அவர் போயிருப்பாருல. அவங்க கிட்ட பேச முடியலக்கா. சங்கரிக்கா போனே எடுக்கல. ஆனா எப்படி இருந்தாலும் பேசிடணும், அதான் சரியா வரும். ஆனா நான் எப்படிக்கா பேசுறது? ரொம்ப நேரமா நானும் போன் ட்ரை பண்றேன், அவங்க எடுக்கவே இல்ல. ஒருவேளை வெளியில எங்காவது போயிருப்பாங்களா? போன தடவை வந்தப்ப சொன்னாங்களே ஜெய்ப்பூர் போகணும்னு, இப்ப அவங்க போயிருக்கலாம்ல. ஆ, அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றதுக்கா? நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. சங்கரி கண்டிப்பா வந்துருவா. அதுவும் இல்லாம அவ ரொம்ப நாளைக்கு வெளியில தங்க மாட்டா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத சாந்தி. அக்கா, ஆ? அர்ச்சனா இன்னும் கிச்சனுக்கே வரல. காலையில இருந்து நான் அவளை இன்னும் பார்க்கவே இல்ல. ஆமா, கார்த்திக் ஆபீஸ் போக வேற நேரம் ஆயிடுமே. இவ்வளவு நேரம் ஆகி அர்ச்சனா டிஃபன் பண்ண வரலையே. காலையில இருந்து நான் கார்த்திக்கையும் இன்னும் பார்க்கலக்கா. எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதனாலதான் இன்னும் டிஃபன் கூட பண்ணல போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் என்ன சொல்றதுன்னே புரியல. அக்கா, வந்தனாவோட மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆ, எல்லாத்தையும் நீ முதல்லயே கேட்டது நல்லதா போச்சு. இன்னைக்கு இவ்வளவு போக விடுவாங்களா இல்லையான்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? அம்மா, ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். சூர்யா, என்ன பாட்டி? அது வந்து உன் பொண்ணுடைய பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டியா? வாங்கிட்டு வந்துட்ட பாட்டி. இது வரைக்கும் பாருங்க. இதுதான். என்கிட்ட கொடு. நல்லதா போச்சு. பத்திரமா எடுத்து வைக்கிறேன். போலாமா? வந்தனா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அர்ச்சனா ஏன் இன்னும் வரல? அதானே. வீட்டுக்கு போற விஷயத்த நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கல்ல? வந்தனா, நாங்க அவகிட்ட சொல்லிட்டோம். அவளும் வரேன்னு சொல்லிருக்கா. ஏன் இன்னும் அவ வரல? சரி பரவாயில்ல, விடு வந்தனா. அவளை நம்ம வீட்டுக்கே வர சொல்லுவோம். அப்புறம் இங்க பாத்தியா, நம்மளோட குட்டி டால். இவங்க தான் நம்ம அழகு தேவதை. மேடம், நாம இப்ப வீட்டுக்கு போக போறோம். போலாமா? மிஸ் சூர்யா, சிச்சி சிச்சி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். ஏன் குமுதா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் பெருகிட்டே இருப்ப? ஹோலிக்கு ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல குமுதா, உனக்கு தெரியும்ல, ஹோலி பண்டிகைக்கு பலகாரம் வேற செய்யணும். அதனால நீ தானே எனக்கு உதவி பண்ணணும். சீக்கிரம் வந்து ரவையை செலிச்சு கொடு குமுதா. பாதாம் பருப்பு கட் பண்ணி கொடு. மாணிக்கண்ண, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நானும் ஹோலி பண்டிகைக்கு நிறைய வேலை செய்யணும். நீங்களே சொல்லுங்கம்மா, நான் ஒரே ஆளு எவ்வளவு வேலையை தான் பாக்குறது? ஏமா, நான் ஸ்வீட் பண்றதா இல்ல காரம் பண்றதா? இந்த மகாராணி ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, நான் எந்த வேலையை தான் செய்யறது? மாணிக்கம், நீயே பார்த்து செஞ்சிட. ஏதாவது விட்டு போச்சுன்னா அப்புறம் என்ன கேட்காதீங்க. சரி விடுங்க, நான் போய் அர்ச்சனா அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். அர்ச்சனா அம்மா கிட்ட நான் என்னன்னு போய் கேக்குறது? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே மாணிக்கம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் செஞ்சிருங்க. மாணிக்கம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆபீஸ்ல இருந்து வந்துருவாங்க. நீங்க ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க. சரிம்மா, நான் உடனே போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். போன வருஷம் அர்ச்சனாவுக்கும் கார்த்திக்கும் நடுவுல நடந்த சண்டையால ஹோலியே கொண்டாட முடியல. இந்த வருஷம் என்னடானா ஹோலி கொண்டாடணும்னு கூட தோணல. லக்ஷ்மிக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் கூட முழுசா இல்ல. பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புறது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்து மெதுவா இறங்குங்க, ஜாக்கிரதை.
இளவரசி இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாத்து மெதுவா மெதுவா வாம்மா. இதோ நாம வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு தெரியுமா, உங்க அப்பா பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா இங்க தான் வந்தாரு. அப்போ உங்க பாட்டி என்ன தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா கல்யாண பொண்ணா வந்தா. உங்க அப்பா சொல்றத கேக்குறீங்கல்ல? இந்த வீட்ல நாம எத்தனையோ தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆ, இப்போ நீங்க வந்திருக்கீங்க. நீங்க தான் எங்களுடைய அடுத்த தலைமுறை. எவ்வளவு அழகா பாக்குறா பாரு. ஆனா இவ அத்தைதான் இங்க வரவே இல்ல. காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட அர்ச்சனா வரவே இல்ல. வந்தனா, ஏதாவது காரணம் இருக்கும். அவ நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல. அக்கா, ஹாஸ்பிட்டல்ல நம்ம எல்லாருமே ரொம்ப வேலையா இருந்தோம். அதனால குழந்தைய வரவேற்க எந்த ஏற்பாடும் பண்ணல. சுகன்யா, நான் உள்ள போய் ஏற்பாடெல்லாம் பண்றேன். ஆ, வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. எங்க ராஜகுமாரி முதல் முறையா வீட்டுக்கு வரா. அதனால இவ கூட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்ல. ஆ, வாங்க சரி, வா. வாங்க. சரி, எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. ம். எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லுங்க. சரி சரி. இன்னும் க்ளோஸா வாங்க. எல்லாரும் நல்லா சிரிங்க பார்க்கலாம். ஓகே. யா. அம்மா நீங்க இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சூர்யா ம். போட்டோ இப்ப எடுப்பா. ராஜகுமாரி பாட்டியோட இருக்காங்க. சீக்கிரம் எடுடா. அக்கா எதுக்காக கதவை சாத்திட்டாங்க? சித்தி, ஏதாவது சம்பிரதாயமா இருக்கும். அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. சரி, நீங்க அப்படியே இருங்க. ம். ஆ, இப்ப இந்த வீட்டு ராஜகுமாரிய நீங்க உள்ள கூட்டிட்டு வரலாம். அட வெல்கம் ஹோம். இந்த அழகான குட்டி தேவதைய ராஜகுமாரிய இந்த வீட்டுக்கு நான் வரவேற்கிறேன். அர்ச்சனா, கார்த்திக், நீங்க ரெண்டு பேரும் இங்க? ஆமா வந்தனா, குழந்தைய வெல்கம் பண்றதுக்காக நாங்க வந்தாச்சு. அத்தை மாமா நாங்க வெல்கம் பண்ணாம எப்படி? பரவாயில்லையே. இவ்வளவு அற்புதமா நீங்க வரவேற்றிருக்கீங்க. பாத்தீங்களா, வீடு மொத்தமும் எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேயே அர்ச்சனாவும் கார்த்திக் தம்பியும் வந்து வீட்டை அலங்காரம் பண்ணாங்க. நீங்க சீக்கிரமா தங்கத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. வெல்கம். ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனா, நீ இங்க வந்துட்ட. ஆனா நான் உனக்காக ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு நான் இவர்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வரலனா எப்படி? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான நாள். இதுக்காக தானே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சூர்யாம்மா, உடனே நீங்க எல்லாரும் பூஜையை முடிச்சிருங்க. சரிங்க. வாப்பா.